السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹு தாலா எங்கள் மீது அன்பு கொண்டதன் காரணமாக அவனை பற்றி பேசக்கூடிய கேட்கக்கூடிய இந்த சபையிலே நம்ம எல்லோரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்திருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, நம்முடைய இறுதி முடிவு அது நல்லதாக அமைய வேண்டுமா? அதற்கு நாம் என்னென்ன முயற்சிகளை உழைப்புகளை நாம் செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த உரையினுடைய தலைப்பு. அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இந்த உலகத்தில் கருத்து வேற்றுமை இல்லாத ஒரே ஒரு விஷயம் அது மவுத், மரணம் மட்டும்தான். அல்லாஹ் படைச்ச மனிதர்களில் அல்லாஹ்வை வணங்காதவர்கள் தான் அதிகமானவர்கள். ஏன்னா அல்லாஹ் அப்படித்தான் வச்சிருக்கிறான். எல்லாருக்கும் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்க மாட்டான். இப்போ 750 கோடி பேர் வாழ்கிறாங்கண்டா ஒரு குத்து மதிப்பாக ஒரு 200 கோடி முஸ்லீம்கள் சொல்லலாம். 750 கோடி மக்கள்கிட்ட வச்சா 700 750 வச்சால் அதில் 200 கோடி பேர் தான் முஸ்லீம்களாக இருக்கிறார்கள். அதிலும் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்கள் என்று பார்க்கும் பொழுது அப்படி எண்ணிக்கை குறையும். அதே மாதிரி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆரம்பத்தில் ஏற்றிருந்தவர்கள் ரொம்ப குறைவு, மிக மிக குறைவு. ஏனைய நபிமார்களை எடுத்துக்கொண்டாலும் எல்லா நபிமார்களும் அவர்களை மறுக்கக்கூடிய அதிகமான காஃபிர்களைத்தான் சந்தித்தார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளோ காலம் நீண்ட காலம் பிரச்சாரம் செய்தும் ஒரு சில மனிதர்களைத்தான் அவர்களால் திருத்த முடிந்தது. அதை அல்லாஹ் சூரா நூஹ்லே சொல்றான். அப்போ எனவே அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, உலகத்தில் நீங்கள் எதை சொன்னாலும் அதில் கருத்து வேற்றுமை இருக்கிறது. ஆனால் மவுத் என்று ஒன்று இருக்கிறது, அதில் யாரும் கருத்து வேற்றுமை கொள்ளவில்லை. எந்த மதத்தில் இருந்தாலும் எந்த சித்தாந்தத்தை ஐதீகத்தை பின்பற்றினாலும் அவர் எந்த சிந்தனை சார்ந்திருந்தாலும் உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் மரணித்தே ஆக வேண்டும் என்பதில் மாற்று கருத்து கொள்ள மாட்டார்கள். அப்படி நான் பிறந்திருக்கிறேன், எனக்கு மௌத் இல்லை என்றால் அவர் நல்ல புத்தியோடு உள்ளவர் என்று நாம் சொல்ல மாட்டோம். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அல்லதி خلقல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. خلقல் மௌத், முதலாவது மௌத் அல்லாஹ் சொல்றான், மௌத் அல்லாஹ் தஆலா சொல்றான். வல் ஹயாத, ஹயாத் அல்லாஹ் அடுத்து சொல்றான். ஏன் அல்லாஹ் ரெண்டையும் படைச்சிருக்கிறான்? லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் அமல்களில் மிக அழகானவர், அழகிய அமல செய்து வரக்கூடியவர் யார் என்பதை சோதிப்பதற்காக என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அப்ப எனவே மவுத் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்தே தீரும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபி புரூஜின் முஷய்யதா. அரண்மைக்கப்பட்ட பெரிய பெரிய கோட்டைகளில் நீங்கள் இருந்தாலும் உங்களை மவுத் வந்து சந்திக்கும், வந்தே தீரும். அல்லாஹ் சொல்கின்றான், குல் இன்னல் மௌத்த அல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும். நீங்கள் எந்த மௌத்தை விட்டு விரண்டோடுகிறீர்களோ அந்த மௌத் உங்களை சந்திக்கும், அது உங்களை சந்தித்தே ஆகும். நாம் நினைக்கிறோம் மௌத் வெகு தூரம் இருக்கிறது என்று, அப்படி அல்ல, மிக மிக நெருக்கமாக இருக்கிறது. நாம் இந்த சபையில் பேசிக்கொண்டிருக்கிறோம். இன்னும் 1 மாதம் 2 மாதம் 1 வருடம் செல்லும் பொழுது பல பேருடைய மரண செய்திகள், அல்லாஹ் நாடினால் மரண செய்திகளை பல பேர் கடந்து சென்றிருப்பார்கள். சில பொழுது நாம் இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறோம், நமக்கு தெரியாது, நாம் நேசிக்கின்றவர்களுடைய மரண செய்தியை நாங்கள் 1 வாரத்துக்குள்ளே பார்க்கலாம், 2 வாரத்துக்குள்ளே பார்க்கலாம். இது அடிப்படை, இதில் முரண்பாடு கிடையாது, இதில் எந்த முரண்பாடும் கிடையாது. ஆனால் இந்த மவுத் என்பது
ஒரு இறை விசுவாசி, ஒரு முஃமினை பொறுத்தவரையில் அது அவனுக்கு பெரிய ஒரு ஆழ்ந்த துக்கத்தை கொடுக்கின்ற விடயம் அல்ல. அதை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஏன் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் அல்லாஹ்வுக்காக வாழ்ந்து அல்லாஹ்வுக்காக மரணிப்பதற்காக, அல்லாஹ்வை சந்திக்கின்ற எண்ணத்துக்காக, அல்லாஹ்வை சந்திப்பதற்காக நாம் பிறந்திருக்கின்றோம். இந்த மௌத் என்பது எங்களுக்கு வரும் என்பதில் நாம் மாற்று கருத்து கொள்ளவில்லை என்றால், நாம் உறுதியாக நம்பியிருக்கிறோம் என்றால், நாம் இந்த மௌத்துக்கு தயாராக வேண்டும். நிச்சயமான ஒன்றுக்கு நாம் தயாராக வேண்டும். மௌத் என்பது எங்களுக்கு ஒரு உபதேசியாக இருந்து கொண்டு உபதேசம் செய்து கொண்டு இருக்கிறது. என்னுடைய மௌத் எனக்கு உபதேசி. பயான் பண்றதுக்கு நிறைய பேர் இருந்தாலும் நீங்கள் உங்கள் மௌத்தை நினைத்தால் அந்த மௌத் உங்களுக்கு மிகப்பெரிய உபதேசியாக இருப்பார். அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், கஃபா பில் மௌத்தி வாஇதா. ஒவ்வொருவருக்கும் அவருடைய மௌத் மிகப்பெரிய உபதேசியாக இருக்கிறது. உபதேசம், குர்ஆன் சுன்னா, இந்த உபதேசங்கள், இந்த போதனைகளுக்கு அப்பால் நீங்க இதை மட்டும் பார்த்தாலே போதும், மௌத்துக்காக நீங்கள் வாழ்வீர்கள், மௌத்துக்கு தயாராகுவீர்கள், மறுமைக்கு தயாராகுவீர்கள். அதனால தான் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், கஃபா பில் மௌத்தி வாஇதா. உனக்கு சிறந்த உபதேசியாக இருப்பதற்கு மௌத்து போதும் என்று சொன்னார்கள். இமாம் இப்னு ரஜப் அல் ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தனது லதாயிஃபுல் மஆரிஃப் என்ற கிரந்தத்திலே இந்த செய்தியை பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் மௌத்தாகுவதற்கு முன்னால் அல்லாஹு தஆலா நல்ல முடிவை நமக்கு தர வேண்டும் என்று எண்ணி இருந்தால், அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் இருந்தால் என்ன நடக்கும்? இப்போ நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்ம அந்த வெளிநாட்டில் துபாயில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குதா நாங்கள் எல்லாம் ஊருக்கு போய் தான் மௌத்தா போவோம், அம்மா வாப்பா அல்லது என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் பார்த்துட்டு தான் மௌத்தா போன்னு யாருக்கா நம்பிக்கை இருக்குதா? இல்லை. ஏன்னா அடுத்த நொடி மௌத்து வருமா இல்லையா? வரும். அடுத்த நொடி நான் மையத்தாக மாறலாம். அப்ப நான் அடுத்த நொடிக்காக தயாரிக்கிறேனா, அடுத்த ஜெனரேஷனுக்காக தயாரிக்கிறேனா? என் பிள்ளைக்கு என்று சேமிக்கிற நாம் அடுத்த நொடிக்காக சேமிக்க இல்லையே. புரியுதா உங்களுக்கு இந்த விஷயம்? ஆனால் ஒன்று, நீங்கள் மரணித்தால் உங்கள் பிள்ளைகள் வரமாட்டார்கள். சாலிஹான பிள்ளையா இருந்தால் துவா செய்வாங்க, வரும். நீங்க சதகா ஜாரியாவா விட்டு சென்றால் வரும். நீங்க கற்றறிந்து மக்களுக்கு அதை பயனுள்ள கல்வியாக மாற்றி விட்டு சென்றால் அது வரும். அது இல்லாம கோடான கோடி பேங்க்ல இருக்குது, லட்சமா பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு போனேன், காணி இருக்குது, பூமி இருக்குது, நிலம் இருக்குது, எல்லாம் இருக்குது என்று சொன்னாலும் நீங்க மௌத்தாகினத்தோட உங்களோட கபருட வாழ்க்கை ஆரம்பிச்சு. அங்க போனா நீங்க எது அல்லாஹ்வுக்காக செஞ்சீங்களோ அது மட்டும்தான் வரும். அல்லாஹ்வுக்காக செஞ்சது மட்டும்தான் வரும். அப்ப நாம் எதற்காக தயாரிப்பு செய்ய வேண்டும்? அடுத்த நொடிக்காக தயாரிப்பு செய்ய வேண்டும், மௌத்துக்காக தயாரிப்பு செய்ய வேண்டும். என்னுடைய ரப்பை நான் சந்திப்பதற்கு தயாரிப்பு செய்ய வேண்டும். என் ரப் அல்லாஹ் ஒருவன் என்பதை நான் ஏற்றிருக்கிறேனே, அந்த ரப்பை நான் சந்திப்பதற்காக நான் தயாரிப்பு செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், திருமதியிலே இடம்பெறுகின்ற செய்தி, இதா அராத அல்லாஹு பி அப்தின் கைரன் இஸ்தஅமலஹு. அல்லாஹ் ஒரு அடியானை நேசித்தார், ஒரு அடியானுக்கு நலவு நாடினால் அல்லாஹ் இஸ்தஅமல, அவனை பாவிப்பான் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவனை பாவிப்பான். அப்ப கைஃப இஸ்தஅமலு யா ரசூலல்லாஹ், சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் அல்லாஹ் பாவிப்பான் என்று சொன்னா எப்படி அல்லாஹ் பாவிப்பான்? இந்த நிலை வந்தா நாங்க பின்தங்கிட கூடாது. இந்த நிலை நமக்கு இருக்குமெண்டா இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சஹாபாக்கள் கேட்டாங்க, கைஃப யஸ்தஅமிலு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே அல்லாஹ் எப்படி பாவிப்பான்? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யுவஃபிகுஹு லிஅமலின் ஸாலிஹின் கப்ல மௌத்தி. அவர் மௌத்தாகிறதுக்கு முன்னாடி சாலிஹான அமல் செய்யற பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான். இப்ப நீங்க உங்களோட மனசுல நிறைய அமல் செய்யணும், என்ன நான் மாற்றிக்கொள்ளணும், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும், பாவம் செய்யக்கூடாதுன்னு உங்களோட உள்ளத்துல வருதுண்டா அல்லாஹ் உங்களை பயன்படுத்துறான்னு நினைச்சுக்கோங்க. அல்லாஹ் இஸ்திஅமால் செய்கிறான், உங்களை பயன்படுத்துறான். நீங்க நான் 60 வயசுக்கு தாண்டலே, 55 வயசுக்கு தாண்டலே நினைக்காதீங்க. மௌத்துக்கு வயசு கிடையாது. அல்லாஹ் உங்களை சாலிஹான அமல்களின் பால்
நடத்தாட்டுகிறான், கொண்டு செல்கிறான், அந்த சிந்தனை உங்களுக்கு தாரான் என்று சொன்னால் அல்லாஹ் இஸ்திமால் செய்கிறான், உங்களை பயன்படுத்துகிறான். மௌத்து நீங்க பார்ப்பீங்க, நாளைக்கு தொழுவோம் என்று சொல்லுவாங்க. ஆனால் இன்று அவருடைய அஜல் முடிய போகுது என்று பல பேருக்கு தெரியாது. அடுத்த ரமதான்ல தொழுவோம் என்று சொல்வார்கள், ஆனால் இந்த மாதத்தோடு அவர் அஜல் முடிஞ்சிடும் என்று தெரியாது. அப்ப எனவே நாம் பயந்து வாழ வேண்டும். நம்முடைய அமல்களை சரியாக செய்ய வேண்டும். அல்லாஹுக்காக எங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நல்ல மவுத் ஒருவருக்கு கிடைக்க போகுதுன்னா அதுல இன்னொரு விஷயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே ஹதீஸ் மாதிரி இன்னொரு ஹதீஸ், இதா அராத அல்லாஹு பி அப்தின் கைரன் அஸலஹு அவ் அஸ்ஸலஹு, ரெண்டு மாதிரி வந்திருக்கு ஹதீஸ். ஒருவரை அல்லாஹ் விரும்பினால், நேசித்தால், அன்பு கொண்டால் அஸலஹு உண்டாங்க. கால, அதாவது சஹாபாக்கள் சொன்னாங்க, கைல ஒமா அஸலுஹு, யா ரசூலல்லாஹ், உடைய தூதரவர்களே, அப்படி அல்லாஹ் அஸ்ஸலஹுன்னு சொல்றீங்களே, அல்லாஹ் பயன்படுத்துவான், அல்லாஹ் சுத்தப்படுத்துவான். இந்த அசல்ல வார்த்தை தேன். அசல்ல என்ன அரபுல அலிஃப் அல் ஐன், ஐன் சீன் லாம், தேனுக்கு சொல்லுவாங்க. ஒரு பானத்துக்கு ஏதாவது ஒன்றுக்கு தேனை போட்டால் எப்படி அது சுவையாயிருக்குமோ, ஏற்கனவே இருந்த நிலையில் இருந்து அவனுடைய வாழ்க்கையை இப்படி எல்லாம் மாற்றுவான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஓமா அஸலு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எப்படி என்று சொன்னால், யஃப்தஹுல்லாஹு லஹு, அவருக்கு அல்லாஹ் ஒரு வழியை திறந்து கொடுப்பான், பி அமலின் சாலிஹின் கப்ல மௌத்தி, அவர் அமல் செய்யறதுக்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான். அமல் செஞ்சுக்கிட்டே போவாரு. அல்லாஹ் அவரை பொருந்தி கொண்ட நிலையில் அவர் மரணிப்பார். இது அல்லாஹ் கொடுக்குற ஒரு பாக்கியம். அல்லாஹ் கொடுக்குற ஒரு பாக்கியம். மௌத்துக்கு முன்னால ஒரு மனிதர் பாவம் செய்கிறார், பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறார். திடீரென்று அவருடைய நிலை மாறுகிறது, நல்ல அமல்களில் ஈடுபடுறார் என்றால் இவரை அல்லாஹ் அஸ்ஸலஹு யஃப்தஹுல்லாஹு லஹு லிஅமலின் ஸாலிஹின் கப்ல மௌத்தி, மௌத்துக்கு முன்னால் அல்லாஹு தஆலா அவருக்கு நல்ல வழியை, நல்ல பாதையை அல்லாஹு தஆலா திறந்து கொடுக்கிறான். அப்ப எனவே நாம் யோசிக்க வேண்டும், நல்ல அமல்கள்ல எங்கட உள்ளத்துக்கு ஒரு இன்பம் கிடைக்குதுண்டா அந்த இன்பத்தை நாம் விட்டுவிடக்கூடாது. அந்த பாதையிலிருந்து நாங்கள் வழி தவறிவிடக்கூடாது. அந்த பாதையை பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். இப்ப இந்த செய்தியோட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அஹப்ப லிகா அல்லாஹ் அஹப்பல்லாஹு லிகா. இமாம் புகாரி பேசியிருக்கிறார்கள், யார் ஒரு மனிதர் அல்லாஹ்வை சந்திப்பதை விரும்புகிறாரோ அல்லாஹ் அவரை சந்திக்க விரும்புகிறான். புரியுதா உங்களுக்கு? என்ன, அல்லாஹ்வை யார் சந்திக்க விரும்புகிறாரோ அல்லாஹ் அவரை சந்திக்க விரும்புகிறான். மன் அஹப்ப லிகா அல்லாஹ் அஹப்பல்லாஹு லிகா. எத்தனை பேருக்கு நான் அல்லாஹ்வை சந்திக்கணும்னு ஆசை இருக்குது? எல்லாருக்கும் இருக்கு. அல்லாஹ்வை சந்திக்கணும், அல்லாஹ்வோட பேசணும், அல்லாஹ்வை பார்க்கணும். சொர்க்கத்தில் இருக்கிற உச்சகட்ட இன்பம், உலகத்தில் மறுமையில சொர்க்கத்தில் கிடைக்கிற எல்லா இன்பங்களிலும் மிகப்பெரிய இன்பம் எது? அல்லாஹ்வை பார்க்கிறது. அப்ப அந்த அல்லாஹ்வை பார்த்து அல்லாஹ்வை சந்திக்கிறதை யார் விரும்புகிறாரோ அஹப்பல்லாஹு லிகா. அல்லாவும் நீங்க உதாரணமா உங்களோட உள்ளத்துல எவ்வளவு விருப்பம் இருக்குதோ அந்த அளவு அல்லாஹ்வுக்கும் விருப்பம் இருக்கும். என் ரப்பை நான் பார்க்க வேண்டும், என் ரப்போடு நான் பேச வேண்டும் என்று ஒருவன் எந்த அளவு ஆசை வைக்கிறானோ அந்த அளவு அல்லாஹ் ஆசை வைக்கிறான் உங்களை சந்திக்கிறதுக்கு. ஒரு பெரிய ஒரு பிரபல்யமான ஒருவர் உங்களை சந்திக்கிறனும், உங்களை நான் பார்க்கணும் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணாலோ ஒரு செய்தி அனுப்புனா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆனால் எங்கட ரப்பு, இவன் இப்னு கய்யிம் அல் ஜௌஸிய்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தனது அல் ஃபவாயித் என்ற நூலில் சொல்கிறாங்க, ஒவ்வொரு அடியானும் அல்லாஹுக்கு முன்னால் 2 சந்தர்ப்பங்களில் நிற்பான். இந்த உலகத்தில் ஒரு முறை நிற்கிறான் அல்லாஹுக்கு முன்னால், மறுமையில் அல்லாஹுக்கு முன்னால் ஒரு சந்தர்ப்பத்தில் நிற்பான். அந்த உலகத்தில் அவன் அல்லாஹுவை சந்திக்கிற, அல்லாஹ்வை முன்னோக்கி இருக்கிற இடம் எது? தொழுகை. நாளை மறுமையில் அல்லாஹ்வை அவன் சந்திப்பான், முன்னோக்கி இருப்பான். இந்த உலகத்தில் அல்லாஹ்வின் சந்திப்பை சரியாக நிறைவேற்றியவர் மறுமையிலும் அல்லாஹ்வின் சந்திப்பை சரியாக பெற்றுக்கொள்வார். இந்த உலகத்தில் அல்லாஹ்வின் சந்திப்பை புறக்கணித்தவர் நாளை மறுமையில் அல்லாஹ் புறக்கணிப்பதை அவர் பெற்றுக்கொள்வார். இங்க தொலையில அல்லாஹ்வோட ஒழுங்கா பேசல, ஒழுங்கா இபாதத் செய்யலைன்னா நீங்க அங்க போன அல்லாஹு தஆலா உங்களை புறக்கணித்து விடுவான். இங்க நீங்க அல்லாஹ் ஒழுங்கா சந்திச்சீங்கன்னா அங்கேயும் சந்திப்பு சிறப்பாக இருக்கும். அப்ப எங்கட சந்திப்பு, அல்லாஹ்வை சந்திக்கணும் என்று எங்கட வாழ்க்கையில நினைக்கிறோமா?
அப்படின்னா என்ன? மௌத்தா போறது, அதுக்கு ஆசை வைக்கிறது, அவசரமா மௌத்தா போகணும் என்று நினைக்கிறது அல்ல. அல்லாஹுவை பயந்து வாழ்வது, அல்லாஹுடைய ரிதுவான பெறணும் என்று வாழ்றது, அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறணும் என்று வாழ்றது, அல்லாஹுடைய ரஹ்மத்தை பெறணும் என்று வாழ்றது, அல்லாஹை திருப்திப்படுத்தணும் என்று வாழ்றது. இந்த உலகத்துல நீங்க யாரை திருப்திப்படுத்த வாழ்றீங்க? நான் சம்பாதிச்சு கொடுத்து முகத்துல சிரிப்பை பார்க்கணும் என்ற பிள்ளை, என்ற மனைவி, இதெல்லாம் நல்லது, இபாதத், தப்பு கிடையாது. இது தேவை, இது நோக்கம் அல்ல, இது நோக்கமாக்கிடக்கூடாது. இதுதான் வாழ்க்கை. அல்லாஹுவை திருப்திப்படுத்துகின்ற, அல்லாஹ்வை சந்திப்பதற்கு நான் என்ற ரப்ப சந்திக்க போற நேரம் என்னுடைய இதயம் எப்படி இருக்கணும்? யாருடைய அன்பால நிறைஞ்சிருக்கணும்? யாருடைய அன்பால நிறைஞ்சிருக்கணும் இதயம்? ரைட், அல்லாஹ்ட அன்பால நிறைஞ்சிருக்கணும். இப்ப அல்லாஹ்ட அன்பு இல்லாம அல்லாஹ்க்கு முன்னால யா அல்லாஹ் உன்னை நேசிச்சேன்னு போய் சொன்னா, அல்லாஹ் எங்களை மாதிரி உடல் தோற்றத்தை வச்சு தீர்ப்பு சொல்றோன்னு அல்ல. மனைவியை ஏமாத்தலாம், உன்னை நேசிக்கிறேன், பிள்ளைகளை ஏமாத்தலாம், அம்மா பாப்பாவை ஏமாத்தலாம். இதெல்லாம் உலகத்துல வெளிப்படையா பேசுறத வச்சு நம்புறவங்க. அல்லாஹு தஆலா உங்கள் உள்ளங்களின் ஊசலாட்டங்களை அறிந்திருக்கிறான். அங்க போய் சொல்லலாது. யா அல்லாஹ் உன்னைத்தான் நேசித்தேன், உனக்காகத்தான் வாழ்ந்தேன். குல் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு வ பிதாலிக உமிர்த். யா அல்லாஹ், என்ன தொழுகை உனக்கு, வ நுசுகி வணக்க வழிபாடுகள் கிரியைகள் உனக்கு, என்னுடைய வாழ்க்கை உனக்கு, மரணம் உனக்கு, உனக்கே யா அல்லாஹ்னு சொன்னான். ஆனா இதெல்லாம் ஒப்படைச்ச மனிதன் வாழ்க்கையை மனைவி கொடுக்குறான், மரணத்தை பிள்ளை கொடுக்குறான், தொழுகையை மட்டும் அல்லாஹ்வுக்கு கொடுக்குறான். ஏன்னா உனக்கு வேண்டியதாம்மா வாழ்றேன், வாழ்க்கையா இருக்கு பொண்டாட்டிக்கு. என்ன பிள்ளை கல்யாணம் முடிச்சு கொடுத்தா நான் மூத்தா போனா கூட பரவாயில்லை, அவன் மௌத்தியா இருக்கு பிள்ளைக்கு. அப்ப நீங்க பிள்ளைக்கு திருமணம் முடிச்சு கொடுத்து மனைவியை நேசித்து விட்டு தொழுகையில மட்டும் அல்லாஹ் சந்திச்சுட்டு வந்து வாழ்க்கையை வணக்கமாக ஆக்காவிட்டால் உள்ளத்துல நீங்க யாரை வைத்திருக்கிறீர்கள்? யாரை வச்சிருக்கிறீங்க? அல்லாஹ்வை வைத்திருந்தால் அவனுடைய ஒவ்வொரு அசைவுகளும், ஒவ்வொரு சொல்லும் செயலும் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவது இலக்காக இருக்கும். அப்ப எனவே இந்த அல்லாஹ்வை சந்திப்பது அவனுடைய ஆசையாக இருந்தால் அல்லாஹ் அதற்கு ஏற்பாடுகளை இந்த உலகத்தில் அவனுக்கு செய்து கொடுப்பான். நல்ல முடிவை மௌத்த அடைஞ்சு கொள்ளணும் என்றால் அடிப்படையாக சில விடயங்கள் இருக்கின்றன. நிறைய விஷயங்கள்ல நேரம் இடம் கொடுக்கிற அளவுக்கு சொல்லிட்டு வரேன். முதலாவதாக, ஒரு மனிதன் லா இலாஹ இல்லல்லா என்று சொன்ன பின்னால், இந்த லா இலாஹ இல்லல்லா என்ற கலிமாவில், லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவில் அவன் வாழ வேண்டும். அந்த அந்த வார்த்தையை வாழ்க்கையாக மாற்ற வேண்டும். மரணம் வரை அந்த கலிமா தான் அவனுடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அதுதான் அவனுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள். லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ் என்றால் என் வாழ்க்கையில என் வணக்கம் அல்லாஹுக்கு, அவனுக்கு இணையாக துணையாக யாரையும் ஆக்க மாட்டேன். ஷிர்க் என்னோட வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. நல்ல மௌத் வரணும் என்றால் ஷிர்க் இருக்கக்கூடாது. குஃபுர் உடைய சாயல் கூட இருக்கக்கூடாது. முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயங்கள் எங்களோட வாழ்க்கையில் இருக்கணும். நூதன அனுஷ்டானங்கள், விதஅத்துகள் எங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இப்படி இருந்தால்தான் நல்ல மரணம் கிடைக்கும். சில பொழுது ஒரு மனிதன் சுஜூதுல மௌத்தாகிறது நல்ல மரணம் நினைக்கிறார். சுஜூதுல மௌத்தாகிறது கலிமத்து தௌஹீதோட மௌத்தானாத்தான் நல்ல மரணமே தவிர சுஜூதுல மௌத்தாகிறது நல்ல மரணம் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். பாவம் எல்லாம் செஞ்சு போட்டு எல்லாம் பசாதுகள், ஃபித்னாக்கள், ஷிர்க், பிதஅத் எல்லாம் செஞ்சு போட்டு நான் சுஜூதுல மௌத்தாருன்னு சொல்லி சுஜூதுக்கு போய் ஒருத்தர் மௌத்தாகிறதுனால எந்த பிரயோசனம் கிடைக்காது. ஏன்னு சொன்னால் நீங்க எடுத்து பாருங்க, நிறைய அறிஞர்கள், சஹாபாக்கள் எல்லாம் யுத்த காலத்தில் வெட்டப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டு மரணித்தார்கள். சுஜூதுல என்பது அரிது, ரொம்ப அரிது. அப்ப இந்த இடத்துல ஒரு மனிதன் வீட்டின் மூலையில் மௌத்தானாலும் அவன் தௌஹீதோடு மரணித்தால் அவன் சொர்க்கவாதி. சஜதாவில் மௌத்தானாலும் அவன் ஷிர்கோடு மரணித்தால் அவன் நரகவாதி. நல்லா புரிஞ்சுக்கணும், வளைசன நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எனவே எங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவது இலக்காக இருந்தால் அவன் நல்ல நிலையில் மரணிப்பான். நம்ம நினைச்சிருக்கிறேன் என்ன ரைட், இதுக்கு அடையாளம் வெளிப்படையில தெரிகிறது. யுத்த களத்துல ஒரு சஹாபி என்று அறியப்படுகிறது, ஆனா அவர் சஹாபி அல்ல. சஹாபி அதாவது ரசூலோட சஹாபா கூட இருந்தார், ஆனா அவர் என்ன செய்யறாரு, யுத்த காலத்துல போறார். அவர் சஹாபி அல்ல, என்ன ஹதீஸ் அதை சொல்லுது. அவர் யுத்த காலத்துல போறார், போய் எல்லாம் நிறைய எதிரிகளை வெட்டி வீழ்த்திக்கிட்டு போறார். இப்ப இந்த நேரத்துல சஹாபாக்கள் சொன்னாங்க அவர் சொர்க்கவாதி இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அவர் சொர்க்கவாதி இல்லை.
நீங்க போய் சொர்க்கவாதிகள்ட்டாங்க. அப்போ ஒரு சஹாபி பின்னால் போய் பார்க்குறாரு, அவருக்கு பட்ட அம்பு, அவருக்கு அந்த காயம் ஏற்பட்டு அவரால் தாங்க முடியாமல் அதை எடுத்து தற்கொலை செஞ்சு மௌத்தாரார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்லப்படுது, இப்படித்தான் அவருடைய மௌத். நான் சொன்னேன் தானே, ரசூலா சொன்னாங்க. அப்போ அவர் என்ன எதற்காக யுத்தம் செஞ்சார்? வீரத்தை காட்டுறதுக்கு, குலத்துக்காக, கோத்திரத்துக்காக. அப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ யுஅய்யிது ஹாதா தீன பிர்ரஜுலில் ஃபாஜிர். இந்த மார்க்கத்தை அல்லாஹ் ஒரு பாவியை கொண்டும் உறுதிப்படுத்துவான். அல்லாஹ் பாதுகாக்கணும். ரசூலுல்லாவோட சஹாபாக்களோட யுத்த காலத்தில் மௌத்தார், ஆனால் அவர் காஃபிர், அவர் நரகவாதி. அப்ப இந்த இடத்துல இதை விட பெரிய வேற என்ன வேணும் எங்களுக்கு? ஆனால் நீங்க தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், எந்த இடத்துல மௌத்தா போறோம் என்பதல்ல விஷயம், எந்த எண்ணத்தில் மௌத்தா போகிறோம், எந்த கொள்கையில் மரணிக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் நல்ல கலிமாவோடு தௌஹீதோடு சுஜூதுல மரணிக்கிறாங்கண்டா அல்ஹம்துலில்லாஹ், அது பெரிய பாக்கியம் தான். அது அந்த பாக்கியத்துக்கு ஈடாக எதுவும் கிடையாது. உண்மையில அது பெரிய ஒரு பாக்கியம். ஆனால் அதுதான் இலக்கு என்று நினைச்சு வாழ்ந்துடக்கூடாது. நம்முடைய கொள்கையை, அகீதாவை தூக்கி எறிந்து விட்டு நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவில் அந்த மனிதன் வாழ வேண்டும், மௌத்து வரை வாழ வேண்டும். இரண்டாவதாக, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சிதுக், உண்மை இருக்க வேண்டும். நல்ல மௌத்து வேணும் என்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சிதுக், உண்மை இருக்க வேண்டும். ரெண்டாவது விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, சிதுக், உண்மை இருக்கணும். எல்லாத்துலயும் உண்மை. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் வகூனு மஅஸ் ஸாதிகீன். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், உண்மையாளர்களோடு ஆகிவிடுங்கள். சிதக் என்பது, உண்மை என்பது, நான் அல்லாஹுக்கு உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும். நான் யா அல்லாஹ் உன்னை இந்த உலகத்தில் வணங்குவேன் என்று அல்லாஹ் இடத்துல வாதா செஞ்சுட்டு வந்திருக்கிறேன், வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். அப்ப அல்லாஹ்வை மட்டும் நான் இங்க வணங்க வேண்டும், அதுல உண்மை இருக்க வேண்டும். பேசுகிற பேச்சில் உண்மை இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எதுமனுடைய சித்தம் மின் அன்ஃபுஸிக்கும் அதுமன் லகுமுல் ஜன்னah. நீங்க உங்களோட ஆன்மாக்கள் இந்த 6 விஷயத்தை பொறுப்படுத்திக் கொண்டால் நான் சொர்க்கத்தை பொறுப்படுத்திக் கொள்வேன்னு சொன்னாங்க. 6 விஷயம். எதுமனுடைய சித்தம் மின் அன்ஃபுஸிக்கும் அதுமன் லகுமுல் ஜன்னah. அதுல முதலாவது சொன்னாங்க, உஸ்துகு இதா ஹத்தஸ்தும் வஅஃபு இதா அஹத்தும் வஅத்து இதா துமித்தும் வஹ்ஃபது ஃபுரூஜக்கும் வகுத்து அப்சாரக்கும் வகுஃபு ஐதியக்கும். 6 விஷயம் சொன்னாங்க. பேசினா உண்மை பேசுங்க. உண்மை பேசுவது நல்ல மௌத்துக்குரிய ஒரு காரணியாக அமையும். பொய்யே பேசிக்கிட்டு அவன் பொய்யில தான் மௌத்தா போவான். பொய்யில மௌத்தா போனா பொய்யனை எழுப்பாட்டப்படுவான். உஸ்துகு இதா ஹத்தஸ்தும், பேசினா உண்மை பேசுங்க. வஅஃபு இதா அஹத்தும், உடன்படிக்கை செஞ்சா நிறைவேற்றுங்க. வஅத்து இதா துமித்தும், நம்பப்பட்ட நம்பிக்கைக்கு பாத்திரமா செயல்படுங்க. அமானியத்தோட, நம்பகத்தன்மையோட வாழணும். உங்களோட மர்மஸ்தானத்தை வஹ்ஃபது ஃபுரூஜக்கும், மர்மஸ்தானத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. வகுத்து அப்சாரக்கும், உங்களோட பார்வையை கீழ்தாழ்த்திக் கொள்ளுங்க. வகுஃபு ஐதியக்கும், உங்களோட கரங்களை அசிங்கத்திலிருந்து, அநியாயத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த 6ஐயும் பொறுப்படுத்த நான் உங்களுக்கு சொர்க்கத்தை பொறுப்படுத்திக் கொள்வேன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ். அப்போ முதலாவது உண்மை, வாழ்க்கையில உண்மை இருக்கணும். நான் அல்லாஹோட உண்மையாக இருக்கணும், என்ன மனைவியோட உண்மையாக இருக்கணும், நடிக்கக்கூடாது, நிஃபாக் இருக்கக்கூடாது. ஆயத்துல் முனாஃபிக் ஸலாஸ், இதா ஹத்தத கதப வைதா வஅத அஹ்லஃப. ஒரு முனாஃபிக் பேசினா போய் பேசுவான். வைதா துமின கான, பேசினா இதா ஹத்தத கதப, பேசினா போய் பேசுவான். வாக்குறுதி அளித்தால் மாறு செய்வான், நம்பப்பட்டால் மோசடி செய்வான். இந்த நிலைக்கு வந்துடக்கூடாது. முனாஃபிக்கு நல்ல மரணம் கிடைக்குமா? கிடைக்காது. அப்ப உண்மையோடு வாழ்ந்தால் அந்த மனிதன் நன்மையோடு வாழ்வான். நன்மையோடு வாழ்கிற மனிதன் நல்ல மரணத்தை பெற்றுக் கொள்வான். அப்ப உண்மை இருக்கணும் எல்லா விஷயத்திலும், எல்லா இடங்களிலும், எல்லா நிலையிலும். பொய்யை விட்டுறணும், பொய்யை பேசவே கூடாது. இன்னைக்கு சர்வசாதாரணமாக பொய் இருக்கிற சகோதரர்களை அல்லாஹ் பாதுகாக்கணும். என்னையும் உங்களையும் எந்த இடத்தை எடுத்தாலும் சர்வசாதாரணமாக பொய், வாயை திறந்த பொய். இது நல்ல மரணத்தை தடுத்துரும் சகோதரர்களே. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பொய் பேசக்கூடாது. எந்த விஷயம் இந்தா செய்கிறேன், இந்தா வாரேன், இந்தா போகிறேன், 5 நிமிஷம், 5 மணி நேரத்துக்கு கூட வருவாங்க. 5 நிமிஷம் முடியல சொல்லாதீங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம் சொல்லுகிற பல விடயங்களில் போய் மார்க்கத்தின் இன்றைக்கு சாதாரண பாமர மக்கள் மட்டுமல்ல, மௌலவிமார்கள் கூட மிம்பரில் இருந்து கொண்டு, அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர மிம்பரில் இருந்து கொண்டு உபதேசம் என்ற பெயரில் இருந்து பொய், ரசூல்லா மேல பொய், இட்டுக்கட்டப்பட்ட மௌதுவான பொய்யான ஹதீஸ்கள் எல்லாம் பொய். அவர் பட்டங்கள் எல்லாம் பதவிகள் எல்லாம் அப்படி கொடுத்து வச்சிருப்பாங்க. மக்கள் ஜாகில்கள் கொடுத்து வச்சிருப்பாங்க. அல்லாஹ்வோட பேர்ல போய், ரசூல்ட பேர்ல போய், சஹாபாக்களோட பேர்ல போய்,
ஆதாரமற்ற செய்திகள். அது மட்டுமல்லாமல் ஊரில் இருக்கக்கூடிய பெரியோர்கள் நினைப்பாங்க அவர் ஒட்டுத்திரையெல்லாம் வெள்ளை சொல்லியமாக தான் இருப்பார். ஆனால் போய் வாயை திறந்தார். வியாபாரம் பெரிய பெரிய தோற்றத்தோடு நல்ல ஈமான் பக்தி மாதிரி இருப்பார். தொழுகையில முன்சப்ல இருப்பாரு. காசு கொடுத்தா கடன் திருப்பி எடுக்க இயலாது. போய் தைனோடு மரணிச்சிடாதீங்க, கடனோடு மரணித்து விடாதீர்கள். ஏமாத்து ஒரு கடன் எடுத்து மனிதனுக்கு வாக்கு கொடுத்து ஏமாத்தி ஏமாத்தி இந்த நாளைக்கு தார நாளைக்கு தார நாளைக்கு தார ஏமாத்தி 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 வருடம் முழுக்க ஒரு மனிதனுடைய பதுவாவை சம்பாதித்து கொண்டு இவர் எப்படி சொர்க்கம் போவார்? இந்த தாரன் எடுக்கிறது காசு, நாளைக்கு தார 2 மாசத்துல தாரன்னு காசை எடுத்து ஏமாத்தி ஏமாத்தி பொய்க்கு மேல பொய் 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 இப்படியே வாழ்க்கையை கழிச்சிட்டு, ஆனா தொழுகையெல்லாம் கரெக்ட். தொழுகையை தூக்கி குப்பையில் அல்லாஹ் வீசிடுவான். இந்த தொழுகையில் எந்த பிரயோசனம் கிடையாது. ஏனென்றா அல்லாஹ் தொலாட்டி கூட மன்னிப்பான். ஆனா அடுத்தவண்ட சொத்துக்களை சூறையாடிட்டு போனா அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அந்த அடியான் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் சொல்லிட்டான், இன்னி ஹர்ரம்து துல்ம அலா நஃப்ஸி வஜஅல்து பைனக்கும் முஹர்ரமன் ஃபலா தஸாலமு. நான் என் மீது எனக்கு அநியாயத்தை நான் ஹராமாக்கிட்டேன். நான் உங்களுக்கு அநியாயம் செய்யறதை என் மீது ஹராமாக்கிட்டேன். நான் செய்ய மாட்டேன். அதை உங்களுக்கும் ஹராமாக்கி இருக்கிறேன். எனவே நீங்க அநியாயம் செய்யாதீங்க, ஒருவருக்கு ஒரு அநியாயம் செய்யாதீங்க. பொய் பேசி வாழ்க்கையில அப்படியே வாழ்ந்தாருண்டா கடைசியில இன்னைக்கு பாருங்க, நிறைய நீங்க பார்ப்பீங்க, கடன் வாங்கி வாங்கி அடுத்தது சொத்துக்களை சூறையாடி அபகரித்து வாழ்ந்தவங்க எல்லாம் தற்கொலையில போய்த்து முடியும். அவங்களோட லைஃப் ஸ்ட்ரெஸ் கூடும், அழுத்தம். ஏன்னா அடுத்தவனுடைய பத்வாவை சம்பாதிச்சு கொண்டு எங்கேயாவது ஒரு அடிபட்டு மூத்தா போவாங்க, அல்லது ஏதாவது ஒரு தற்கொலைக்கு போவாங்க. இதெல்லாம் நடக்கிறது, சாதாரணமாக நடக்குது இன்றைக்கு. எனவே உண்மையாக வாழ்ந்தால் நல்ல மரணம் கிடைக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, இது 2வது விஷயம். 3வதாக, எல்லா நிலைகளும் எங்களோட வாழ்க்கையில ஹுஸ்னு தன் பில்லா, அல்லாஹ்வே நல்லெண்ணெய் வைக்கணும். எப்பயுமே அல்லாஹ்வே நல்லெண்ணெய் வைக்கணும். மனிதர் மீது நல்லெண்ணெய் வைக்கணும், அல்லாஹ் மீது நல்லெண்ணெய் வைக்கணும். மனிதர்கள் மீதுனா எல்லா மனிதர்களையும் பார்த்தா யாரை பார்த்தாலும் நல்லெண்ணெய் வைக்கணும். இவர் நல்ல மனுஷன், நல்ல மனுஷன், நல்ல மனுஷன், நல்ல மனுஷன். உங்களோட உள்ளம் எப்படி இருக்குதோ அப்படித்தான் உங்களோட சிந்தனை இருக்கும். நீங்க நல்லா இருந்தீங்கன்னா வெளியில தெரிகிறது நல்லா தெரியும். எல்லாரும் தான் எப்படி இருக்கிறாங்களோ அப்படித்தான் உலகத்தை பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க. தன்னுடைய நிலையில இருந்தால் உலகத்தை பார்ப்பாங்க. ஒரு மனிதன் ஃபஜ்ருக்கு 3 மணி 4 மணி கிளம்பி பள்ளிக்கு போறான்டா, மாஷா அல்லாஹ் இவர் பள்ளிக்கு போறாரு, நானும் போகணுமே என்று நல்லவர் யோசிப்பார். ஒரு திருடன் பார்த்தா எந்த வீட்டுக்கு போறான்னு தெரியாதுன்னு தான் யோசிப்பான். ஏன்னா அவன்ட சிந்தனையில தான் அவன் யோசிப்பான். புரியுதா உங்களுக்கு? நல்ல ஒரு மரணம் வர வேண்டும் என்றால் ஒரு மனிதர்கள் மீது நல்லெண்ணெய் வைக்கணும், அல்லாஹ் மீது ஹுஸ்னுத்தன் வைக்கணும். ஏதாவது ஒரு சோதனை வந்துட்டா, ஒரு பிரச்சனை வந்துட்டா, ஏதாவது ஒரு துன்பம் வந்துட்டா, துயரம் வந்துட்டா, எனக்கு மட்டும்தானே இந்த துயரம், அல்லாஹ் எங்களோட குடும்பத்துக்கு மட்டும்தான் அப்படி சோதனையை தாரான் அப்படின்னு சொல்லுவோம். இது சொல்லக்கூடாது. ஆனா இந்த வன்னி அப்தீபி, என் அடியான் என்னை பற்றி என்ன நினைக்கிறானோ அப்படித்தான் நான் அவனோட இருப்பேன். என்னை பத்தி எந்த அடியான் என்ன நினைக்கிறானோ அது போட்டுதான் நான் அவனோட இருப்பேன். அல்லாஹ் பத்தி நல்லது நினைக்கிறீங்க, என் அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான், என் ரப்பு என்னை கைவிட மாட்டான், என் ரப்பு எனக்கு உதவி செய்வான், என் ரப்பு என்னோடு இருக்கிறான், என் ரப்பு என்னுடைய காரியங்களை சிறப்பாக ஆக்குவான். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எந்த ஒரு நுனியில போய் இருந்தாலும், எந்த பிரச்சனைகள் கடல் போல மலை போல சூழ்ந்தாலும் அல்லாஹ் மீது நல்லெண்ணெய் வைக்கணும். என் ரப்பு கைவிட மாட்டான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை அந்த மீனை வைத்துக்குள்ள இந்த பாதுகாத்த அல்லாஹ் என்ன பாதுகாக்க மாட்டானா? கடல் நடுவுல இருந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பாதுகாத்த அல்லாஹ் என்ன பாதுகாக்க மாட்டானா? கடைசி எலும்பெல்லாம் தளர்ந்து போன பிறகும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு குழந்தையை கொடுத்த அல்லாஹ் எனக்கு தர மாட்டானா? உயிரோட வாழும் பொழுது அல்லாஹ் ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உயிரோட வாழும் பொழுதே அல்லாஹு தஆலா அவ்வளவு நேசிச்ச ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு இவ்வளவு சோதனை கொடுத்திருக்கிறானே. 7 பிள்ளைகள் 6 பிள்ளைகள் தான் உயிரோடு இருக்கும்போது கண் பார்வைக்கு முன்னாலே வஃபாத்தாராங்க, அடக்கம் செய்யப்படுறாங்க. ஒரே ஒரு பிள்ளை ஃபாத்திமா ரலியல்லாஹு மட்டும்தான் ரசூலுல்லா மரணிக்கிற வரைக்கும் உயிரோடு இருந்தாங்க. மரணிச்ச 6 மாசத்துல அவங்களும் மூத்தாயிட்டாங்க. அப்ப யார் இவங்க? வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். இந்த அகிலத்தாருக்கே அருட்கொடையாக அனுப்பப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த நிலை என்றா, காலையிலையும் மாலையிலையும் பாவம் செஞ்சு போட்டு எல்லாம் நல்லது நடக்கணும் என்று சொல்லி நம்ம நினைச்சா எப்படி நடக்கும்? ஆனா எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த துயரம் வந்தாலும், எந்த துக்கம் வந்தாலும், எந்த ஒரு நிலை வந்தாலும் என் ரப்பு என்னோடு இருக்கிறான். கடல் முன்னுக்கு தான், ஆனா பின்னுக்கு ஃபிரௌன் வாரானா, பட வருதா,
கால கல்லா இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், என் ரப்பு என்னோடு இருக்கிறான், எனக்கு வழிகாட்டுவான். இந்த நம்பிக்கை வரணும். இதோ இந்த குகைக்குள்ள வந்து கீழே குனிஞ்சு பார்த்தா எங்க 2 பேரை உயிர் போம் என்று நினைக்கின்ற அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு ரசூலா இருக்கும்போது ரசூலா சொன்னாங்களே, லா தஹ்ஸன் இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான், கவலைப்படவான். அப்ப இந்த எண்ணம் எங்களோட வாழ்க்கையில் எல்லா நிலையிலிருந்து இருந்தால், எல்லா நிலைகளும் இந்த எண்ணம் இருந்தா அவர் நல்ல நிலையில் மரணிப்பார். ஹுஸ்னுத் தன் இருக்கு, அல்லாஹ் பத்தி நல்ல எண்ணம். எந்த கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ்வை திட்டுகிற ஏசுகிற எந்த அளவு கஷ்டம் வருதோ, கஷ்டம் வர 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 நீங்க அல்லாஹ்வை நெருங்கிறத கூட்டணும். புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு எந்த அளவு கஷ்டம் வருதோ, கஷ்டம் வந்தா எனக்கு பிரச்சனை தர யாரெல்லாம் உன்னை என்னத்துக்கு நான் தொழணும்னு போடுறது முனாஃபிக். கஷ்டம் வர 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 அவனுக்கிட்ட போயிருங்க, அவன் பிடிச்சி உங்களை பாதுகாப்பான். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், அல்லாஹ் சப்ர் செய்வர்களோடு இருக்கிறான்டா, நீங்க சப்ர் செய்ய 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 அவர் நெருங்குவீங்க, இன்னும் நெருங்குவீங்க சபரோட. அல்லாஹ் அப்படி பக்கத்துல வந்துட்டான்டா, அல்லாஹ் உங்களோட இருந்தா என்ன பயம்? அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்து கொண்டிருப்பான். அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான், அல்லாஹ் பொறுமையாளர்களுக்கு உதவி செய்வான். பொறுமையோடு உதவி தேடுங்க. வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ், யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ், இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். خير. இப்போ அல்லாஹு தஆலா சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ் இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். அல்லாஹு தஆலா யாரோடு இருக்கிறான்? பொறுமையாளர்களோடு இருக்கிறான். அப்போ நாம் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா நிலைகளிலும் அல்லாஹோடு எங்களோட எண்ணங்கள் சரியாக இருக்கணும், எங்களோட எண்ணங்கள் சீராக இருக்கணும். எந்த சோதனைகள் வந்தாலும், எந்த கஷ்டம், இப்போ நல்லது அல்லாஹ் தாரான், அப்போ நம்ம அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொள்கிறோம் தானே, அல்லாஹ் என்ற ரப் எனக்கு தாரான்னு சொல்லி. அப்போ என்ன செய்கிறோம்? ஷுக்ர் செய்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொன்னாங்க, அஜபல் அம்ரில் முஃமின், ஒரு மூமினுடைய காரியம் ஆச்சரியமானது, ஆச்சரியமானது. அஜபல் அம்ரில் முஃமின் இன்ன அம்ரஹு குல்லஹு லஹு கைர், அவனுடைய காரியங்கள் எல்லாம் நலவாகவே அமைந்து விடுகிறது. ஏன்? இன் அஸாபத்து சர்ரா ஷக்கர ஃபகான கைரன் லஹு, அவனுக்கு ஏதாவது நல்லது ஏற்படுது, சந்தோஷம் வருது, மகிழ்ச்சி வருது, என்ன செய்யணும்? இப்போ நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். சந்தோஷம் வந்தால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும், அது அவருக்கு ஹைராக ஆகிவிடும். அப்படி சந்தோஷம் வருகிற பொழுது, மகிழ்ச்சி வருகிற பொழுது ஒரு மனிதன் வந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறான் என்றால் அது அவனுக்கு நலவாக ஆகிவிடுகிறது. ஒன்று. வைன் அஸாபத்து தர்ரா, ஏதாவது கஷ்டம், நோய், நொம்பலம், பிரச்சனை, துன்பம் வருகிற பொழுது சபர, அவன் பொறுமை செய்கிறான், ஃபகான கைரல்லா, அது அவனுக்கு ஹைராக ஆகிவிடுகிறது. வலைஸ ஸாலிக லிஅஹதின் இல்லா லில் முஃமின், இது மூமினை தவிர வேற யாருக்கும் இப்படி அமையாதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல வருது. அப்போ எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வோடு நல்லெண்ணம் கொள்ளணும். எங்களோட எல்லா நிலையிலும் இந்த நல்லெண்ணம் வரணும். எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அந்த அளவு நீங்கள் அல்லாஹ்வை நெருங்கி கொண்டே இருக்க வேண்டும். அப்படி நெருங்க 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 நோய் வருது, நோய் வந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய திக்ரோட, அல்லாஹ்வுடைய எண்ணத்தோட, இஸ்திக்ஃபாரோட, அல்லாஹ் என்ன ஏதோ ஒரு ஹைருக்கு தான் இப்படி செஞ்சிருக்கிறான்னு நீங்கள் நினைச்சு பாருங்க. அந்த எண்ணத்திலே வாழ்ந்து அந்த எண்ணத்திலே மரணிப்பீர்கள் என்றால் அது சிறந்த ஒரு மரணமாக அமையும், சிறந்த ஒரு மரணமாக அமையும். அல்லாஹ் எதையுமே காரணம் இல்லாமல் செய்வதில்லை. அல்லாஹ் காரணம் தேவையில்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எது நடந்தாலும் அதுக்கு பின்னால் ஒரு ஹிக்மத் இருக்கும். அல்லாஹ் அதுக்கு ஒரு ஹிக்மத்தை வச்சிருப்பான். ஏன் இது நடக்குது, இப்படி நடக்குதுன்னு நீங்கள் மண்டையை போட்டு உருட்டிக்கிட்டு இருப்பீங்க. அல்ஹம்துலில்லாஹ், நல்ல நடந்தால் அல்ஹம்துலில்லாஹ். இல்லையா பொறுமை, சும்மா சிம்பிளாக வாழ்க்கையில் அப்படியே எடுத்துகிட்டு போங்க. வாழ்க்கையில் சுமைகள் நான் சென்ற வாரம் சொன்ன மாதிரி சுமக்காதீர்கள். அல்லாஹுடைய நாட்டப்படி தான் நடக்கிறது. இந்த உலகத்தில் அல்லாஹ்ட நாட்டம் இல்லாமல் எதுவும் நடக்காது. அது நல்லா உள்ளத்தில் பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த எண்ணம், சிந்தனை எங்களோட உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கணும். அப்போ ஹுஸ்னு தன் பில்லா,
அல்லாஹ் மீது நல்லெண்ணத்தோடு வாழுகின்ற வாழ்க்கை இருந்தால் அவருடைய முடிவு நல்ல முடிவாக அமையும். அதே மாதிரி தான் ஒரு மனிதன் எந்த நிலையில் மரணிக்கிறானோ அந்த நிலையில் தான் அவன் எழுப்பாட்டப்படுவான். முஸ்லீம் வருது, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறாங்க, எந்த மனிதன் இந்த நிலையில் மௌத்தாகணும். இப்போ நாங்கள் எந்த நிலையில் மௌத்தா போன்னு ஆசை வைக்கிறோமோ அதை கூட்டிக் கொள்ளணும். தொழுகையில் மரணிக்கணும்னா தொழுகை எங்கிட்ட சரியாக இருக்கணும். குர்ஆனோடு மரணிக்கணும்னா இது திடீர் நடக்கிற ஆச்சரியம் அதிசயம் அல்ல மௌத்து. அல்லாஹ் எந்த நிலையில் நீங்கள் மரணிக்கிறீங்களோ, இப்போ செய்கிறது முழுக்க தனிமையில் பாவம், போன் எடுத்தா பார்க்குறது பாவம், கேட்குறது முழுக்க சினிமா, இப்படி இருந்தால் நம்முடைய வாழ்க்கை அப்படித்தான் முடியும். அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. ஆச்சரியங்கள், அல்லாஹ்வுடைய நாட்டம், அதிசயம் எங்கட பார்வையில் அது எல்லாருக்கும் நடக்காது. நாங்கள் எப்படி பெரும்பாலும் அப்படித்தான் எங்கட மௌத்து வரும். ஒரு மனிதனுக்கு குர்ஆனில் ஆசை வருது, திக்ரில் ஆசை வருது, தஸ்பீஹில் ஆசை வருது என்று சொன்னால் அதில் அந்த மனிதன் ஈடுபாடை காட்ட அவன் அப்படி மரணிப்பான். சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லும்போது மூத்தான எப்படி இருக்கும்? அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ்னு மூத்தான எப்படி இருக்கும்? நான் என்னுடைய வாழ்க்கையில் ஷிர்க் செய்ய மாட்டேன், அல்லாஹ் மட்டும்தான் வணங்குவேன் கரெக்டாக தொழுது வாரார் என்றால் அவர் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிட்டு மூத்தாகிறார், சொர்க்கவாதி. லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிட்டு மரணிக்கிறார், சொர்க்கவாதி. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ நாங்கள் எப்படி மரணிக்கணும்னு ஆசைப்படுறோமோ அப்படித்தான் நாங்கள் என்ன செய்யணும்? வாழணும். இப்போ நீங்கள் மரணிச்சிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் அப்படித்தான் எழுப்பாட்டப்படுவீங்க. ரெண்டு விஷயம் இருக்குது இதில். ஒன்று, எந்த நிலையில் மரணிச்சீங்க, ரெண்டாவது எந்த தோற்றத்தில் மரணிச்சீங்க. எந்த தோற்றத்தில் மரணிச்சீங்க. சில பொழுது விதிவிலக்காக சில சந்தர்ப்பங்கள் இருக்கும், அது அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். இப்போ ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் மதுபானத்தோடு வாழ்ந்துட்டாருண்டா, மதுபானம் குடித்த நிலையில் மரணிக்கிறார்னா எப்படி எழுப்பாட்டப்படுவார்? நஅூது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சினிமா பார்த்துக்கிட்டே மௌத்தா போறார் என்றால் அதே நிலையில் தான் அவர் எழுப்பாட்டப்படுவார். அவருடைய தோற்றத்தில் நாளைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சந்திக்கணும், அவங்கள பார்க்கணும், அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கணும்னு ஆசைப்பட்டா அந்த சஹாபாக்களை போல, அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள போல நாங்கள் வாழணும். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களோட உடல் அமைப்புகள் தோற்றங்களை அப்படி ஆக்கி கொள்ளணும். கோவிச்சு கொள்வான். அன்புக்குரிய சகோதரர்களே, தாடியோடு ஒரு மனிதன் உடம்பு அமைப்பு தாடியோடு அவன் மரணிக்கிறான்டா, நாளைக்கு அவன் அப்படித்தான் எழுப்பாட்டப்படுவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்க்குற பொழுது ரசூலுல்லாஹ் விரும்பி வளர்த்த ஒரு கடமையான தாடியோடு அவன் சந்திப்பான். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படி இல்லைண்டா ஃபுல் சேவோட மூத்தா போண்டா, அப்போ மன்னிச்சு கொள்ளுங்க. இதுக்கு பிறகு அப்படி இருந்தால் தாடி வைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க, அல்லாஹ் பெரிய பாக்கியம் தருவான். தாடியை வலிக்கிறது என்பது ஹராம். ஒரு முறை வலித்தால், 2 முறை வலித்தால், ஒவ்வொரு வாரத்துக்கு ஒரு முறை வலித்தால் தொடர்ந்து ஹராத்தை செஞ்சுக்கிட்டே போறீங்க. பல பாவங்கள் அதுக்குள்ளே, 4 பாவங்கள் அதில் இருக்குன்னு அறிஞர் சொல்வார்கள், தாடியை வலிக்கிறது மட்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தொழுகையில் ஓதுகின்ற ஓதுகள் சஹாபாக்கள் எப்படி சத்தம் இல்லாமல் ஓதுற அந்த தொழுகையில் சஹாபாக்கள் எப்படி அறிந்து கொள்வார்கள்னா பில்திராபி லிஹ்யா, அவருடைய தாடி லிஹ்யா, அவருடைய தாடி அசைறதை வச்சு கண்டுபிடிப்பாங்க. பில்திராபி லிஹ்யதி. அப்போ நாங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னால் அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த தோற்றத்தோடும் அந்த எண்ணத்தோடும் நாங்கள் எழுப்பாட்டப்படுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் அந்த அடர்த்தியான தாடியோடு அவர்கள் இருக்கிற பொழுது நாங்கள் ஃபுல் சேவோடு எழும்பி போகிற நேரம் எப்படி இருக்கும்? யார சொல்ல உங்களை நேசிச்சேன், அது விளங்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படி அவங்க சொல்ல மாட்டாங்க, அது நாங்கள் பார்த்து முடிவெடுத்துக் கொள்ளணும். அங்கே போய் போய் சொல்லலுமா மறுமையில்? சாதாரணமாக தானா நீ கஷ்டப்பட தேவையில்லை. உனக்கு வாரதை உன்னால் வைக்கிறதுக்கு உனக்கு மனசு முடியலண்டா, அப்போ வேற நீனா முயற்சி செஞ்சு எதை செய்ய போகிறாய்? அப்போ எனவே நாம் எப்படி மரணிக்க போகிறோம்? நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள போல மரணிக்க போகிறோமா, பட நடிகர்களை போல மரணிக்க போகிறோமா? எங்களோட மவுத் எப்படி வரணும்? நாங்கள் தான் முடிவெடுக்கணும். சகோதரர்களே, மன்னித்துக் கொள்ளுங்கள். யாரும் அப்படி இருந்தா முயற்சி செய்யுங்க. மார்க்க விஷயத்தில் மன்னிச்சாலும் மன்னிக்கணும், பரவாயில்லை. இது குர்ஆன் சுன்னா, இது அல்லாஹ் ரசூல் சொன்னது. அதனால நான் சொல்லிக் கொடுறேன். நான் சொன்ன வார்த்தை கடுமையாக இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்கன்னு சொல்றேன். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தது. அப்போ எனவே ஒரு மனிதன் அல்லாஹ் மீது நல்லெண்ணம் வைக்கணும். அதே மாதிரி அவனுடைய மௌத்துக்கு அவன் தயாராகிற நிலை, அவன் எப்படி மௌத்தாண்டு ஆசைப்படுறீங்களோ அப்படி நீங்க என்ன செய்யுங்க. ரசூலுல்லாஹ் நேசிக்கிறீங்களா, அந்த நேசத்தோடு மரணிப்பீர்கள். அல் மர்உ மாமன் அஹப், யாரை நேசிக்கிறான் அவரோடு தான் இருப்பான். உங்களோட பிள்ளைக்கு அந்த நேசத்தை சொல்லி கொடுங்க. அப்ப அந்த மரணம் நல்லதாக அமையும். அதே மாதிரி தான் அடுத்த விஷயம், ஒரு மனிதனுடைய மௌத் நல்லதாக அமையணும் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில் தௌபா பேணப்பட வேண்டும். தௌபாண்டா என்ன? பாவமன்னிப்புனா என்ன? ரமலான்ல கடைசி 10 என்ன 27ஆம் கிழமையில ஹசரத் சொல்லித்தர முன் செஞ்ச பாவம் பின் செஞ்ச பாவம், இதெல்லாம் தௌபா. தௌபா என்பது இப்போ நீங்கள் உங்களோட மனசில் அல்லாஹ்வோட செய்த உடன்படிக்கை. நீங்கள் ஒரு பாவம் செய்கிறீங்க, அந்த பாவத்தை உங்களால் விட முடியல,
ஆனால் இந்த இடத்துல நீங்கள் கேட்குறீங்க, யா அல்லாஹ் நான் மௌத்தா போகும்போது இந்த பாவம் இல்லை மௌத்தா போகணும்னு சொல்லி மனசில் தோணுதுண்டா, இந்த இடத்துல நீங்கள் அல்லாஹ்வோடு ஒரு ஒப்பந்தம் செய்யணும், இதுக்கு பிறகு நான் அதை செய்ய மாட்டேன். இதுதான் தௌபா. இது நீங்கள் போயிட்டு தனியாக ஒரு ரூமில் இருந்து அல்லது தொழுதுட்டு ஒரு டைம் ஒதுக்கி அப்படி இல்லை. உள்ளத்தில் உண்மையான எண்ணம், அல்லாஹ்வோடு செய்கிற உடன்படிக்கை தௌபா. தௌபா என்பது வார்த்தை அல்ல, அது நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை. இன்றைக்கு செஞ்சுட்டு நாளைக்கு மாறு செய்யறதில்ல. தௌபா முடிவெடுத்தா மௌத்து வரை தௌபாட பாதையில போகணும். தௌபா என்பது ஒரு ரோடு, சொர்க்கத்துக்கு போற ஒரு பாதை. அதுல நடந்து போய்கிட்டே இருக்கணும். இடையில கிராஸ் திரும்பிடக்கூடாது. திரும்பினா தௌபா இல்லை, தௌபாட பாதைக்கு நீங்க போவே இல்லை. உடனே முடிவெடுங்க. இஸ்திக்ஃபார் நாளாதான் செய்யுங்க. இஸ்திக்ஃபார் நாளாதான் செய்யணும். பாவத்தில் நீங்களை சுத்திகரிச்சிருக்கணும். சின்ன சின்ன பாவங்களை இஸ்திக்ஃபார் மன்னிக்கும், தௌபா பெரும்பாவங்களை மன்னிக்கும். இஸ்திக்ஃபார் சிறு சிறு பாவங்களை மன்னிக்கும், தௌபா பெரும்பாவங்களை மன்னிக்கும். அப்ப தௌபா நீங்க என்ன செய்யணும்? மனசுக்கு எடுங்க. நல்ல மௌத் வரணும் என்று நீங்க நினைச்சா, நான் நினைச்சா, நானும் பாவிதான் நீங்களும் பாவிதான், யாருமே இங்க சுத்தமானவர்கள் கிடையாது, பாவத்தோடு தான் படைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப எங்களோட உள்ளத்துல என்ன வரணும்? யா அல்லாஹ் நான் இப்படி ஒரு பாவியாக இருக்கிறேன், யா அல்லாஹ் இந்த பாவத்தை செஞ்சுட்டு வரேன், யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு யா அல்லாஹ். அல்லாஹ்வோட ஒப்பந்தம் செய்யும். அந்த பாவத்தை நினைச்சு வருந்துங்க, உள்ளத்தால வருந்துங்க. இந்த பாவம் என்கிட்ட இருக்குது, இது இல்லாம போகணும். அதனாலதான் அறிஞர்கள் சொல்லுவாங்க, யாராவது ஒரு மனிதனுக்கு ஒரு கவலை தொடர்ச்சியாக இருக்குது, அது நீங்காமல் இருக்குதுன்றா அவர் உடனே யோசிக்கணும், நான் இந்த காலத்துல குறித்த கவலை இருக்கிற இந்த பீரியட்ல நான் எந்த பாவத்தை செய்யறேன்னு யோசிச்சு அந்த பாவத்தை விட்டு அந்த கவலை இல்லாமல் போயிடும். ஏன் தெரியுமா? பாவம் செய்ய செய்ய உள்ளம் என்ன செய்யும்டா கவலையே கொடுக்கும். பாவம் செய்ய 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 உள்ளம் பலவீனப்படும். பலவீனப்பட எல்லாத்துக்கும் பயப்படுவாரு, எல்லாத்துக்கும் கதறுவாரு, அப்படியே எல்லா விஷயத்தையும் தலையில தூக்கி போடுவாரு. அதுல விளைவுதான் வெளியாக கவலையாக வரும். அப்ப எனவே நீங்க புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்விடத்துல ஒப்பந்தம் செய்யுங்க. யா அல்லாஹ் இது பொருள் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் யா அல்லாஹ், இந்த தவறுல குற்றத்துல நான் ஈடுபட மாட்டேன் யா அல்லாஹ் அப்படின்னு உங்களோட உள்ளத்துல நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா இதான் தௌபா. அப்ப அல்லாஹு தஆலா சொல்றான் தௌபத்த நசுஹா அப்படின்னா என்ன? தூபு இலல்லாஹி தௌபத்த நசுஹாண்டா என்ன? கலப்பற்ற தூய்மையான தௌபா. சும்மா கலங்கத்தோட இதுக்கு பிறகு அது செய்வோமா இல்லையா, அது முடியலையே, திரும்ப ஒரு தௌபா செய்வோமா அப்படின்னா அந்த தௌபாக்கு இன்னொரு தௌபா நீங்க செய்யணும். யாரெல்லாம் செஞ்ச தௌபா பிழை, அதை மன்னிச்சுன்னா அந்த தௌபாக்கு ஒரு தௌபா செய்ய வேண்டும். எனவே தௌபா என்பது வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில போய் நீங்க மௌத்தாகும் பொழுது நல்ல மௌத்தாக நீங்கள் மரணிப்பீர்கள். தௌபாவோட பயணிக்கணும். எந்த பாவம் ஒரு மனிதன் அடிப்படையில பாவங்கள், குற்றம் குறைகள், தவறுகள் ஒரு மனிதனுக்கு நிகழும். ஆனா அந்த தவறுகளை ஒரு முஃமின் அப்படியே வச்சுக்கிட்டு இருந்து மௌத்து வரை கொண்டு செல்ல மாட்டான். அவன் மௌத்து எப்போ வரும் தெரியாது. அப்ப அடுத்த நொடிக்கு அவன் தயாராக இருப்பான். அடுத்த நொடி மரணத்துக்கு என்ன செய்வான்? அவன் தயாராக இருப்பான். இது ஒரு விஷயம். அடுத்ததாக ஒரு மனிதன் இந்த உலகத்தினுடைய மொஹப்பத்திலே தானே, இந்த உலகத்துல மொஹப்பத்தில இருந்து அவன் வெளியே வரணும். உலகம் நேசிச்சு உலகம் 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 எப்ப எடுத்தாலும் எப்ப பேசினாலும் துனியாவுடைய சிந்தனை. இந்த துனியா உங்களை ஏமாத்தும். அல்லாஹ் சொல்றான் வமல் ஹயாத்து துனியா இல்லா மதாஉல் குரூர். இந்த உலக வாழ்க்கை என்பது அற்பமான ஏமாற்றக்கூடிய ஒன்று. உலகம் உங்களை ஏமாத்தும். எவ்வளவு இருந்தாலும் உங்களுக்கு போதாது. எனக்கு இவ்வளவு போதுமென்று யாரும் இந்த உலகத்துல முடிச்சு கொள்ள மாட்டாங்க. ஏன்னா இந்த உலகம் ஒரு மனிதன் அப்படித்தான் கொண்டு போகும். நீங்க போக 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 உங்களை இழுத்துக்கிட்டே போகும். அல்லாஹ் விட்டு உங்களை தூரமாக்கும். துனியா உங்களை ஏமாற்றும். அதுக்கு ஷைத்தான் உதவி செய்வான். ஷைத்தானையும் நீங்க புறக்கணிச்சிருங்க, ஷைத்தானையும் விட்டுருங்க, துனியாவையும் விட்டுருங்க, துனியாவையும் விட்டுருங்க, ஷைத்தானையும் விட்டுருங்க. ஷைத்தான் உங்களை ஏமாத்துவான். ஷைத்தான்ட பாதையிலேருந்து விலகிருங்க. அப்ப துனியா உங்களை ஏமாற்றும். இது ஒரு வீண் விளையாட்டு, இது ஒரு அலங்காரம், இது ஒரு அற்ப இன்பம். இன்றைக்கு நல்லா தெரியும், நாளைக்கு நல்லா தெரியாது. இன்றைக்கு மோசமா தெரியும், நாளைக்கு நல்லா தெரியும். மாறிக்கிட்டே இருக்கும். உலகத்தில் எதுவும் நிரந்தரம் கிடையாது. எல்லாம் நீங்க என்ன செய்வீங்க? இன்றைக்கு இதுதான் நல்லது, இப்படித்தான் இருக்கணும் 100% எதிர்பார்ப்பீங்க. ஒரு 2 மாசத்துக்கு போற இதை நினைச்சா நான் கஷ்டப்பட்டேன்னு சொல்லி மாறும். அப்ப இப்படி உங்களுடைய வாழ்க்கை மாறும். எனவே துனியாவுடைய மோகத்தை எடுத்து மறுமை சிந்தனையோடு வாழ்கின்ற பொழுது அந்த மனிதன் மறுமையை நோக்கி சென்று கொண்டே இருப்பான். மறுமை பாதையில் பயணித்துக் கொண்டிருப்பான். மறுமையை நோக்கி செல்லுகின்ற பாதையில் அவனுக்கு மௌத்து வரும். அது நல்ல மரணமாக அமையும். இது ஒரு விஷயம். அடுத்ததாக பாவங்களில் இருந்து தூரமாகி வாழ வேண்டும். பாவங்களில் இருந்து தூரமாகி வாழ வேண்டும். நம்ம பாவத்துடைய சூழல்கள் நிறைய இருக்குது. ஏன்னா ஊர்ல இருந்தா நமக்கு மனைவி, பிள்ளைகள், குடும்பம் எல்லாம் இருக்கும். இப்போ இங்கே குடும்பம், பிள்ளைகள் இருந்தாலும் வெளியே போய் அங்கே இங்கே பல இடங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்குது. எங்களுடைய கண் பார்வைகளை பாதுகாத்து கொள்ளணும். அந்நிய பெண்கள்
கண் முன்னால தெரியுதுண்டா பார்த்து ரசிச்சா உள்ளத்துல பலவீனம் ஏற்படும், உள்ளத்துல இருக்கிற பலம் குறைந்து விடும் என்று சொல்லுவாங்க. இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி மிகப்பெரிய இப்னு கையிம் போன்ற அறிஞர்கள் சொல்லுவாங்க, உள்ளத்துல அந்த பலம் குறையும். உள்ளத்துல இருக்கிற உண்மையான ஒரு ஆம்பளைக்கு இருக்கிற அந்த சக்தி ஒரு அந்நிய பெண்ணை பார்க்க பார்க்க குறையும். அது மொபைல் போன்ல பார்த்தாலும் சரி, நேரில் பார்த்தாலும் சரி. உங்களோட மனசுல தைரியம் குறையுதுண்டா நீங்க அந்நிய பெண்கள் அதிகமா பார்க்குறீங்க என்று அர்த்தம். அதை குறைத்தால் உள்ளத்தின் தைரியம் கூடும். உடல் ஏற்படுற சோர்வை சொல்ல இல்லை, உள்ளத்துல ஏற்படுற அந்த சோர்வு இருக்குதே அது இருக்கும். அதே மாதிரி பெண்கள் ஆண்களை பார்க்கறது, இந்த பாவங்களை நம்ம விடணும். அதே மாதிரி இன்றைக்கு சர்வ சாதாரணமாக பாட்டு இல்லா மாஷா அல்லாஹ் 1 2 3 ஒரு விரல் விட்டு என்றவங்களை தவிர எல்லாரும் சினிமா அடிமை. பாட்டு படம் எல்லாருக்கும் தெரியுது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். வீடுகளில் ஒவ்வொருத்தர் மொபைல் ஃபோனில் சும்மா சர்வ சாதாரணமாக இது ஒன்று தானே இது ஒன்று தானே, நீங்கள் ஒரு காமெடி ஒரு 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 நகைச்சுவை பார்த்தாலும் அதில் இசை இருக்கிறது என்ற அதுவும் ஹராம் சகோதரர்களே, அதுவும் பார்க்கக்கூடாது. அப்படியே பாவங்கள் இது மட்டுமல்ல, விபச்சாரத்தை நெருங்காதீர்கள், விபச்சாரம் அது கொண்ட பாவங்களை நெருங்காதீங்க, நீங்க விட்டுருங்க. அதே மாதிரி உங்களோட ஹராமான வட்டியோட தொடர்புறீங்களா, வட்டியோட தொடர்பட்டால் நல்லா நினைச்சு கொள்ளுங்க, வட்டியோட சம்பந்தப்படுறவர் நிம்மதியா வாழவே மாட்டார். நிம்மதியான மௌத்தும் அவருக்கு கிடைக்காது. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஏன்னா அல்லாஹ் அங்க சொல்ற நரகவாதி என்று எச்சரிக்கை செய்கிறான். வட்டி விட்டுருங்க, மோசடியை விட்டுருங்க, ஏமாற்றத்தை விட்டுருங்க, களவை விட்டுருங்க, பொய்யை விட்டுருங்க, திருட்டை விட்டுருங்க. அதே மாதிரி குடும்ப உறவுகளை பகைச்சு கொள்றதை விட்டுருங்க, பாவங்களை விட்டுறணும். தொழுகையை விடுறீங்களா, தொழுகையை விடும் பொழுது அல்லாஹ்வோட பயம் பெறணும். தொழுகையை விடும் பொழுது குர்ஆன் ஓதாமல் எத்தனையோ நாட்கள் கழிகிறது. தர்மம் செய்யறது இல்லை, ஜகாத் கொடுக்கறது இல்லை, ஜகாத் கடமையா ஜகாத் கொடுக்கறது இல்லை. ஹஜ்ஜுக்கு போக மாட்டார், ஆனா அவர் மகளோட கல்யாணத்தை லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கடன் வாங்கி செய்வார். இது அப்படி சொல்லப்பட்டிய மார்க்கத்துல இல்ல. ஹஜ்ஜு கடமை, ஜகாத் கொடுக்க மாட்டாரு, ஆனா பெரிய அவர் பேருக்கும் போலுக்கும் அங்கங்க கட்டிடங்களை கட்டி கொடுப்பார். என்ன பிரயோசனம் இருக்குது? ஏமாந்து கொண்டிருக்கிறோம். இப்படி வாழ்ந்த நல்ல மௌத்து எங்களுக்கு கிடைக்காது. இது குர்ஆன் ஹதீஸுடைய சமரி சுருக்கம். எனவே பாவத்திலே இருந்து எங்களை தூரமாய் கொள்ள வேண்டும். கடைசியாக அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல் இஸ்திகாமா, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், எல்லா விஷயங்களிலும் ஏண்ட ரப்பு அல்லாஹ்னு சொன்னவங்க மௌத்து வரை இஸ்திகாமத்தா இருப்பாங்க. சுஃபியான் இப்னு அப்துல்லா ஸகஃபி ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் குல்லி ஃபில் இஸ்லாமி கௌலன் லா அஸ்அலு அன் அஹதன் கைரக் லா அஸ்அலு அன்ஹு அஹதன் பஅதக். ரெண்டு மாதிரி ஒரு ரிவாயத் வருது. யா ரசூலல்லாஹ் ஒரு இஸ்லாத்துல ஒரு வார்த்தையை சொல்லித்தாங்க, அதை உங்கள் அல்லாத வேற யார்கிட்டையும் நான் கேட்டிருக்க முடியாது, கேட்க முடியாத அளவு ஒரு பெருமதியான ஒன்று சொல்லித்தாங்க என்று சொன்ன பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல் ஆமன்து பில்லா, அல்லாஹ்வை நான் ஈமான் கொள்கிறேன் என்று சொல்லு, சும்மஸ்தகிம், மௌத்து வரை அதில் நீ உறுதியாக இரு. மௌத்து வரை உறுதியாக இருந்தால் என்ன நடக்கும்? அவர் அந்த நிலையில் மரணிப்பார், இஸ்திகாமத்தோடு மரணிப்பார். இஸ்திகாமத்தினா என்ன? நாங்கள் எங்களோட வாழ்க்கையில எந்த ஒரு நிலையிலும் அல்லாஹுவை விட்டு விலகிவிடக்கூடாது. ஆரம்பத்தில் சொன்ன கொள்கை இது. இஸ்திகாமத் என்றால் அல்லாஹுடைய ஈமான் நம்பிக்கை, அல்லாஹுதான் எனக்கு போதுமானவன், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், ஒமைய தவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்புஹ், அல்லாஹ் போதுமானவன். இப்படி எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வின் பக்கம் போற ஒரு மனிதன் அல்லாஹ் விடவே மாட்டான், கைவிடவே மாட்டான். எப்படி? நான் இதை முன்னாடி சொல்லியிருக்கிறேன், ஆனால் சொல்லப்பட வேண்டிய ஒரு விஷயம். இமாம் இப்னு ஹிஷாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சீராவில் எழுதுறாங்க, ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, மூத்தாவுடைய யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைத் இப்னு ஹாரிஸ், அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா, அதே மாதிரி ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு தளபதியை அனுப்புனாங்க. இப்போ ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு யுத்த காலத்தில் கொடியை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த நேரத்தில் அவர்களுடைய வலது கை வெட்டப்படுகிறது. யார? ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு வலது கை வெட்டப்படுகிறது. இடது கையால் பிடிக்கிறாங்க, இடது கை வெட்டப்படுகிறது. 2 புஜங்களாலும் பிடிக்கிறாங்க. இப்போ அவர்கள் தாக்கப்படுகிறார்கள், உடம்பு சல்லடை ஆக்கப்படுது, 80க்கும் மேற்பட்ட காயங்கள் உடம்புல. அப்படி ஒரு நிலை. ஆனால் அவங்க லா இலாஹ இல்லல்லாஹ் சுமந்திருக்கிறாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ்வோடு மரணிக்க வேண்டும். இப்போ இந்த நேரத்தில் உடம்பெல்லாம் வெட்டப்பட்டு உயிர் போற 2 புஜங்களா, கொடி விழுந்ததுண்டா இஸ்லாம் விழுந்து விட்டது, முஸ்லீம்கள் தோத்து விட்டார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் சுமந்து வந்தவர்கள் தோற்று விட்டார்கள் என்ற எண்ணம் காஃபிர்களுக்கு வந்துடும். உடையில 2 புஜத்தாலே பிடிச்சுக்கிட்டு இருக்கிறார். இந்த நேரத்தில் அவர் இஸ்திகாமத்துடைய மௌத்துடைய சந்தர்ப்பத்தை எழுதுறாங்க வரலாற்றில். எப்படின்னு சொன்னால், அவர்கள் அப்படியே கண்ணால பார்க்குறாங்க, அவர்களுடைய எண்ணத்தை அவர் வாயால சொல்றார், யா ஹப்பதல் ஜன்னது வக்திராபுஹா தையிபதன் வபாரிதன் ஷராபுஹா
والروم روم قد دنا عذابها كافرة وبعيدة أنسابها علي إذ لاقيت ضرابها. இந்த கவி அவர் படிக்கிறார் மௌத்துடைய சந்தர்ப்பத்தில். ஏன்னா அவருக்கு தெரியும், நான் மௌத்தா போறது என் உடம்பு சல்லடையாக்கப்பட்டிருக்குது, ஆனா என் உயிர் அல்லாஹ் போய் சென்றடைய போகுது. அவர் பார்க்கிறாரு, யா ஹப்பதல் ஜன்னத்து வக்திராபுஹா, சொர்க்கம், அதனுடைய சொர்க்கத்தினுடைய அந்த இன்பங்கள் அவர் பார்த்த மாதிரி சொல்றாரு. அந்த அளவு அவருக்கு அந்த இன்பம் விளங்குது. சொர்க்கமே அதன் பால் நெருங்கி செல்வதும் எவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறது, சொர்க்கமும் அதன் பால் நெருங்கி செல்வதும் எவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறது. தய்யிபதன் வபாரிதன் ஷராபுஹா, அதனுடைய சொர்க்கத்தினுடைய குடிபானங்கள் தய்யிபதன் மனமானதாக இருக்கிறது. வபாரிதன் ஷராபுஹா, அதனுடைய குடிபானங்கள் குளிர்மையானதாக இருக்கிறது, குளிர்ந்து போயிருக்கிறது. அப்படிப்பட்ட சொர்க்கத்தை நோக்கி செல்வதும் சொர்க்கத்தை நோக்கி பயணிப்பதும் அந்த சொர்க்கத்தை பார்ப்பதும் எவ்வளவு கண்ணுக்கு குளிர்ச்சியாக அழகாக இருக்கிறது. அடுத்து சொல்றாங்க, வர்ரூமு ரோமு கத்தனா அஸாபுஹா, இதோ ரோமர்கள் வந்திருக்கிறார்கள், அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் போர் செய்வதற்காக, இஸ்லாத்தை அழிப்பதற்காக வந்திருக்கிறார்கள். கத்தனா அதாபுஹா, அவர்களுடைய வேதனைக்குரிய காலம் நெருங்கிவிட்டது. எப்படி வந்திருக்கிறாங்க? அவர்களுடைய குலமும் கோத்திரமும் காஃபிரத்தன் வபஈதத்தன் அன்சாபுஹா, அல்லாஹ்வை விட்டும் தூரமான நிலையில், அல்லாஹ்வை மறுத்த காஃபிர்களாக அல்லாஹ்வை விட்டு தூரமான நிலையில் அவர்களுடைய குலமும் கோத்திரமும் வந்திருக்கிறது. அலைய இஸ் லாகைது திராபுஹா, இன்னும் ஒரு நொடி என்ற உடம்புல உயிர் இருக்குமாக இருந்தால் நான் எழும்பி சென்று அவர்களோடு போராடுவேன், இஸ்லாத்துக்காக இன்னும் போராடுவேன் என்று சொல்றாங்க. அப்படியே ஷஹீதாக மரணிக்கிறார்கள். இதுதான் அந்த இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமு, அல்லாஹ் எங்கட ரப்புன்னு சொல்லி அதுல இஸ்திகாமத்தோட வாழ்றது. அப்படி இருந்தா என்ன நடக்கும்? இந்த இஸ்திகாமத்தோட நான் எந்த நிலையிலும் அல்லாஹ்வை விடமாட்டேன், என்ற இபாதத்தை விடமாட்டேன் என்று கொள்கையில, ஈமான்ல, அகீதாவுல, இபாதத்துல உறுதியாக இருந்தால் நீங்க மௌத்தாகிற நிலையில உங்களை சூழ எல்லாம் குடும்பம் எல்லாம் இருப்பாங்க. நீங்க மூத்தா போற நிலையில, நீங்க மூத்தா போற நல்ல ஈமானோட இந்த நிலையில இஸ்திகாமத்தோட இருந்தா வாப்பா அம்மா மனைவி மக்கள் பிள்ளைகள்லாம் வளைச்சர உட்கார்ந்துட்டு என் புள்ள மூத்தா போகுது, என் வாப்பா மூத்தா போறாங்க, அப்பா மூத்தா போறாங்கன்னு கவலைப்பட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க. நீங்க பாக்குற காட்சி அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமு, அல்லாஹ் எங்கட ரப்புன்னு சொல்லி அதுல இஸ்திகாமத்தாக இருந்தா மௌத்து வரை, தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அவருடைய மௌத்து வேளையில மலக்குமார்கள் இறங்குவார்கள். மௌத்து வேளையில மலக்குமார்கள் இறங்குவார்கள். என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு, நீங்க கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. அல்லா தகாஃபு, பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. நீங்க இதுக்கு பிறகு நீங்க போறதை பற்றி பயப்படாதீங்க, உங்களோட குடும்பம் பிள்ளைகளை பத்தி பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு வஅப்ஷிரு பில் ஜன்னதி அல்லதி குன்தும் துஅதூன், நீங்க வாக்குறுதி அளிக்கப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் பெற்றுக் கொள்ளுங்கள். இது நடந்துகிட்டு இருக்கும். உங்களோட மலக்குமார்கள் பேசிட்டு இருப்பாங்க, இது நல்ல மூமின்களோட மலக்குமார்கள் பேசிட்டு இருப்பாங்க. உங்களை சூழ இருக்கிறவங்க போறாரே விட்டுட்டு போறாரே அப்படின்னு அழுதுகிட்டு இருப்பாங்க. நீங்க ஒரு சொர்க்க இன்பத்துல திளைச்சிருப்பீங்க சக்ராத்துடைய நிலையில. அல்லாஹ் இந்த நிலையை நம்ம எல்லோருக்கும் தர வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே. அப்ப அல்லாஹ் சொல்றான், அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு வஅப்ஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதூன் நஹ்னு அவுலியாஉக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরাহ வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன் நுஸுலம் மின் கஃபூரிர் ரஹீம். அப்ப சொல்வாங்க, நஹ்னு அவுலியாஉக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, இந்த உலகத்திலும் மறுமையிலும் நாங்கள் உங்களுக்கு நேசர்களாக பாதுகாவலர்களாக இருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும், நீங்க நினைச்சதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன், நீங்க எதெல்லாம் கேட்பீங்களோ சொர்க்கத்தில் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்று மரண வேளையில சொல்லப்பட்ட அவருடைய மரணம் மகிழ்ச்சியான மரணமா கவலையான மரணமா? நான் மௌத்தா போன எங்க போற? நல்ல அடுத்த வசனத்துல சொல்றான், நுஸுலம் மின் கஃபூரிர் ரஹீம், அல்லாஹ்வுடைய விருந்துபசாரத்துக்கு போறார். நுஸுல்னா விருந்துபசாரம். அந்த கஃபூர் மன்னிக்க கூடியவன், ரஹீம் இரக்கமுடைய அல்லாஹ்வுடைய விருந்துபசாரத்துக்கு செல்கிறார். இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தஃப்ஸீர் குர்ஆன் அதீமிலே, இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தஃப்ஸீர் தபரியிலே, இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி துர்ருல் மன்சூரிலே
பதிவு செய்திருக்கிறார்கள். நுஸ்லம் மின் கஃபூரிர் ரஹீம், வயாஃபா மின் அல்லாஹ், இஅதா மின் அல்லாஹ், இன்ஆ மின் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய விருந்துபசாரத்துக்கு போறார். இவர் கண்ண மூடுனா எங்க போறாரு? அல்லாஹ் விருந்துபசாரத்தை ஏற்பாடு பண்ணி வச்சு அங்க போறாரு. அப்ப இந்த நிலை ஒரு முஃமினுக்கு நடக்கும். ஆனா உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் நினைப்பாங்க இவர் தனியே போறாரு, கபருக்குள்ள போறாரு, இருட்டறைக்குள்ள போறாரு. மோமின் அப்படி அல்ல. மோமினுடைய மரணம் மகிழ்ச்சியானது. மோமினுடைய மரணம் பெருநாளை போன்றது. நான் மரணிச்சால் நான் என்ற ரப்ப சந்திக்க போறேன். நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க போறேன். நான் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, தல்ஹா, ஜுபைர், ஹம்தலா, உகாஷா ரலியல்லாஹு அன்ஹுமை சந்திக்க போகிறேன். சயீத் இப்னு ஸைதை சந்திக்க போகிறேன். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபை சந்திக்க போகிறேன். முஆத் இப்னு ஜபலை சந்திக்க போகிறேன். அம்ர் இப்னு ஜமூஹை சந்திக்க போகிறேன். சாபித் இப்னு கைஸை சந்திக்க போகிறேன். இந்த தீனுக்காக உயிர் கொடுத்த ஜாஃபர் இப்னு அபீ தாலிபை சந்திக்க போகிறேன் ரலியல்லாஹு அன்ஹு அஜ்மஈன். எங்களுடைய மரணம், நாங்க எங்கட ரசூலுல்லாஹ், என்னுடைய உயிரை விட நான் நேசித்தேன் ரசூலுல்லாஹ்வை சந்திக்க போகிறேன். நான் யாருக்காக என்னுடைய வாழ்க்கையை முழுக்க சஜிதாவில் கழித்தேனோ, இபாதத்தில் கழித்தேனோ, அந்த இந்த ரப்புல் ஆலமீனை சந்திக்க செல்கிறேன் என்றால் மௌத்தில ஒரு மனிதன் சந்தோஷம் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. ஆனால் இஸ்திகாமத்தோடு வாழ்ந்தால் தான் அது நடக்கும். கடைசியாக ஒரு விடயத்தை சொல்லி முடிக்கிறேன். இது அடிக்கடி சொல்லப்பட வேண்டிய, நாம் நினைக்க வேண்டிய, சிந்திக்க வேண்டிய ஒரு அருமையான ஒரு செய்தி சம்பவம். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப இந்த இஸ்லாத்துக்காக தியாகம் செய்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, இஸ்லாத்துக்காக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அடுத்தபடியாக இருக்கிற ஒரு சஹாபி. எப்படிப்பட்ட சஹாபி? அவர்கள் நினைத்தாலே அல்லாஹு தஆலா சில விடயங்களை வஹியாக குர்ஆன்ல இறக்கி இருக்கிறான். ஒரு ஹதீஸ்ல புகாரில வருது, 3 விஷயங்கள் அவங்க நினைச்சாங்க அல்லாஹ் குர்ஆன் இறக்கி வச்சான். அப்படிப்பட்ட சஹாபி மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க. இமாம் இப்னு அஸாக்கிர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தாரிக் திமிஷ்கில, இமாம் இப்னு சஅத் ரஹிமஹுல்லாஹ் தபகாத்துல் குப்ராவில் எழுதுறாரு. இந்த சம்பவத்தில் எழுதுறாங்க, பிஸ்னாதின் சஹீஹ் அறிவிப்பாளர் தரமாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது எங்கட எண்ணம் இப்படி தான் இருக்கணும். எவ்வளவு செஞ்சாலும் எங்களோட எண்ணம் இப்படித்தான் இருக்கணும். அப்படி வாழ்ந்தா நல்ல மரணம் கிடைக்கும். அதுக்கு சிறந்த உதாரணம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அன்புக்குரிய சகோதரிகளே, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு 100க்கு 100 ரசூலுல்லாஹ் பின்பற்ற ஒரு சஹாபி. அவருடைய மடி இல்ல அவங்க தலையை வச்சு படுத்திருக்கிறாங்க. யாரு? வாப்பா உமர் ரலியல்லாஹு அன்ஹு. மகன் யாரு சொல்லுங்க? அப்துல்லாஹ் இப்னு உமர். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மடியில உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து தலையை வச்சு படுத்திருக்கிறாங்க. மரண வேளை. ஏன்னா அவங்க குத்தப்பட்டாங்க, தொழுகைக்கு முழு குத்தப்பட்டு அந்த வலியில மௌத்தா போற சக்ராத்துடைய நிலையில இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மடியில படுத்துட்டு இருக்கிறாங்க. அப்ப இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மடியில தலை இருந்தது. மௌத்தாகிறது கொஞ்சம் முன்னாடி அப்படி தலையெடுத்து மண்ணில் வச்சுட்டாங்க. யார்? அமீருல் முஃமினீன் ரசூலுல்லாஹ்வோட இருந்த சஹாபி, சொர்க்கத்துக்கு 2ஆவது போற சஹாபி, பெரிய சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு. இந்த மனிதர் தலையை தூக்கி மண்ணில் வச்சார். பிறண்டு படுக்கிறார். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, வாப்பா தந்தையே, ஏன் நீங்க உங்களோட தலையை எடுத்து இங்க வச்சிருக்கிறீங்க? அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உண்ட மடியில இருந்து அதுல இருந்து அது பெருமதி இல்லை என்பதற்காக அல்ல நான் தலையை இங்க வச்சிருக்கிறேன். அவருக்கு கவலை, எந்த மடி பெருமதி இல்லையோ இவருடைய தலைக்கு, அதனாலதான் எடுத்து வச்சுட்டாங்கன்னு இவங்க நினைக்கிற நேரம் சொன்னாங்க. அப்படி அல்ல மகன், நான் இந்த பூமியில, இந்த மண்ணுல, இந்த உமர், இந்த கிழவன் பூமியில ஏன் இப்படி பிறண்டு படுக்கிறேன் தெரியுமா? குற்றுயிராக இந்த வேதனை தாங்க முடியாம பிறண்டு படுக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? லஅல்லல்லாஹ யர்ஹமு இலா துல்லி உமர். இந்த உமர், இந்த கிழவன் பூமியில் குற்றுயிராக கிடந்து பிறண்டு படுப்பதை பார்த்தாவது அந்த அல்லாஹ்க்கு இரக்கம் வந்து அல்லாஹ் என்ன மன்னிக்க மாட்டானா? யாரு? உமர் இந்த உலகத்துல வாழும் பொழுது சொர்க்கத்துல மாளிகை கட்டினார். புகாரில ஹதீஸ் வருது, சொர்க்கவாதி உமர். இதா சலக்க உமர் வாதி அல்ல சலக்க ஷைத்தான் வாதின் ஆகர். உமர் ஒரு வழியால் சென்றால் ஷைத்தான் இன்னொரு வழியால் செல்வான். லவ் கான பாதி நபியுல் கான உமர். எனக்கு பின்னால் ஒரு நபி வருவதாக இருந்தால் அது உமர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் 2வது கலீஃபா உமர். 2வது இந்த உம்மத்துல சொர்க்கம் போறது உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அமீருல் முஃமினீன் ரசூலுல்லாஹ்வுடைய மாமனார் உமர். உம்முல் முஃமினீன் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா சவ்வாமா கவ்வாமா, நோன்பு வைக்கக்கூடிய, நின்று வணங்கக்கூடிய இபாதத்தான பெண்மணியை உருவாக்கிய அந்த உம்முல் முஃமினீன் ஹஃப்ஸாவுடைய தந்தை உமர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நினைக்கிற பொழுதே அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்குறான். இப்படியெல்லாம் சிறப்பு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. நான் சொல்ற விஷயம் தான், ரசூலுல்லாஹ் சொர்க்கம் காட்டப்பட்டதுன்னு சொன்னாங்க, சொர்க்கத்துல ஒரு வெள்ளை மாளிகை காட்டப்பட்டதுனாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்குன்னு கேட்டாங்க, உமருக்குன்னு சொன்னோடனே உள்ளுக்கு போக நினைச்ச ரசூலுல்லாஹ் வெளியே வந்துட்டாங்க. திரும்ப வந்து சொன்னாங்க, உமர்
உமர் ரலியல்லாஹு கண்டு சொன்னாங்க, உமரே, சொர்க்கத்தில் ஒரு வெள்ளை மாளிகையை பார்த்தேன், அது யாருக்கு என்று கேட்டேன். மதீனாவில் உங்களோட இருக்கிற உமருக்கு என்று சொன்னாங்க. அது எவ்வளவு அழகா இருந்து நான் உள்ளுக்கு போகலாம்னு நினைச்சேன். உமர் ரோசக்காரர், அவரு கட்டப்பட்ட மாளிகையில வேற யாராவது போறத அவர் விரும்ப மாட்டாரோன்னு நினைச்சு திரும்பிட்டு வந்துட்டேன் என்று சொன்ன பொழுது உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அலைக அகார் யா ரசூலல்லாஹ், உங்கள் மீது நான் ரோசப்படுவேன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர்களே உங்கள் மீது ரோசப்படுவேன் யா ரசூலல்லாஹ், போய் வந்திருக்கலாமே என்று சொன்ன உமர் ரலியல்லாஹு அவர்கள் வாழும் பொழுதே சொர்க்கத்தை உத்தரவாதம் கொடுக்கப்பட்ட உமர் ஃபில் ஜன்னா என்று உத்தரவாதம் கொடுக்கப்பட்ட உமர் மரணப்படுக்கையில் அல்லாஹ் என்ன மன்னிக்கணும்னு துடிச்சு இருந்தாங்கண்டா நானும் நீங்களும் இந்த உலக வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் சகோதரிகளே? நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அல்லாஹுக்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக தன்னை வாழ்நாள் அர்ப்பணித்த உமர் ரலியல்லாஹுடைய நிலை அப்படி என்றால் நானும் நீங்களும் எங்களுடைய வாழ்க்கையை பரிசீலனை செய்ய வேண்டும், எங்களுடைய வாழ்க்கையை திருத்திக் கொள்ள வேண்டும். நல்ல முடிவு வேண்டும் என்றால் இந்த நான் சொன்ன விஷயங்களை எங்களோட வாழ்க்கையில் எடுத்து அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதை இலக்காக கொண்டு வாழ்வோம். அல்லாஹு தாலா நம்ம எல்லோருக்கும் சிறந்த நல்ல முடிவை அல்லாஹு தாலா நம்ம எல்லோருக்கும் தந்தருவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.